9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்து பாஜக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக கோவையில் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் களமிறங்குகிறார். எப்படி பாக்குறீங்க சார்? என்ன மாதிரியான விருப்பம் வச்சிருக்கீங்க சார் இந்த எலெக்ஷன்ல? மிகப்பெரிய ஒரு சந்தோஷ அலை ஒட்டுமொத்த தமிழகமே இப்பொழுது சூழ்ந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய கதாநாயகன் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட முடித்த அந்த யாத்திரை மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழக அரசியலிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கூடாரமே கதிகலங்கி போயிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஊழல் என்பதை தமிழகத்திலே ஒழிக்க முடியாது என்று பல்வேறு நபர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இனி அந்த 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 கண்ணோட்டத்திலே மக்கள் அதையெல்லாம் இனி யாராலும் மாற்ற முடியாது, இனி ஊழல் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறிவிட்டது, இனி அதை அப்புறப்படுத்த முடியாது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு, தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட தொடர் முயற்சியின் காரணமாக மேற்கொண்ட யாத்திரை, அதனுடைய பிரதிபலன், அதனுடைய பிரதிபலிப்பு அத்தனையும் இன்றைக்கு அற்புதமாக கள நிலவரத்திலே பாரதிய ஜனதா கட்சி சாதகமாக மாறி இருக்கின்றது. ஊழல் என்கின்ற வார்த்தையை பாரதிய ஜனதா கட்சியால் அப்புறப்படுத்த முடியும். தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிலே 39 தொகுதிகளும் வெற்றி பெற்று ஊழல் அதனுடன் சேர்ந்து கரைபிடிந்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் நிச்சயமாக மக்கள் மன்றத்திலே நிறுத்தி அவர்கள் செய்த குற்றத்திற்கு நிச்சயமாக தண்டனை பெற்று தந்தே தீர்வோம் என்பதை கூட இந்த தருணத்தில சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது கோவையில வந்து அதிமுக திமுக நீண்ட நாட்களுக்கு பிறகு களமிறங்கி இருக்காங்க. இவர்கள் 2 பேரையும் எதிர்த்து சகோதரரே, முதல் வெற்றியே முதல் பால்லேயே சிக்ஸர் அடிச்சிட்டார் அண்ணாமலை அவர்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் நிற்பதை கேட்டு அறிந்ததற்கு பின்னா கம்யூனிஸ்ட் கூடாரம் காலி ஆகிவிட்டது. இடத்தையே காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சென்று விட்டார்கள். கோவையே வேண்டாம் என்று சென்று விட்டார்கள். நிற்பதற்கு ஆள் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் நிற்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டதுமே யாருமே முன்வர முடியாமல் இன்றைக்கு ஏதோ 2 நபர்களை அறிவித்திருக்கின்றார்கள். அப்படித்தான் நான் பார்க்க முடிகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களையா பார்க்கின்ற பொழுது மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தமிழகத்திலே மிகப்பெரிய வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு தொகுதியாக, முன்மாதிரியான ஒரு தொகுதியாக தலைவர் அண்ணாமலை நிற்கின்ற கோவை தொகுதி நிச்சயமாக இருக்கும். என்னென்ன மாதிரியான பிரச்சார வியூகங்கள்லாம் வச்சிருக்கீங்க சார் முன்னே எடுத்துட்டு போறதுக்காக? இந்த நீங்க அறிவிச்ச அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்சிக்காரர்கள் கொண்டாடவில்லை, பொதுமக்கள் ஆரவாரமாக ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சந்தோஷம் பாருங்க. அழைப்பு போனவே வைக்க முடியாத அளவுக்கு அழைப்பு வந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுதே வெற்றியினுடைய மேகங்கள் சூழ்ந்து விட்டது. எதிர்கட்சியினுடைய கூடாரம் ஒட்டுமொத்தமாக காலியாகும். அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியாகவும், அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாகவும் நிச்சயமாக இருக்கும். மிகப்பெரிய அளவுல தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்திலே இப்படி ஏற்பட்ட ஒரு வெற்றியை யாரும் பெற்றிருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நன்றி சார். நன்றி.